திருச்சிற்றம்பலம். அன்பான நேயர்களுக்கு மாணிக்க வாசகர் திருப்பெருந்துறையில் அருளிய பிரார்த்தனை 10. இதில் 11 பாடல்கள் உள்ளன. முதல் 5 பாடல்களை சென்ற பதிவில் கண்டோம். மீதமுள்ள 6 பாடல்களை இன்று காணலாம். அன்பு நேயர்களே, பிரார்த்தனை 10 என்பது வேண்டுதல், அதாவது இடையீடில்லாமல் சிவானந்த பெருங்கடலில் திளைக்கச் செய்யுமாறு திருப்பெருந்துறை இறைவனிடம் வேண்டிக் கொள்ளுதல். 10 என சொல்லி இருந்த போதிலும் இதில் 11 பாடல்கள் உள்ளன. மாணிக்க வாசக பெருமான் உணர்ச்சி மிகுதியால் ஒரு பாடலை மிகுதியாக பாடியுள்ளார் என சொல்கின்றனர். சதா முத்தி என்பது ஆன்மாக்களுக்கு உரிய முத்தியை உறுதி செய்தல் ஆகும். இப்பொழுது 6 பாடல்களை காணலாம். அன்பு நேயர்களே, அறவே பெற்றார் நின்னன்பர் அந்தம் இன்றி அகநெகவும் புறமே கிடந்து புலைநாயேன் புலம்புகின்றேன் உடையானே, பெறவே வேண்டும் மெய்யன்பு பேரா ஒழியா பிரிவில்லா மறவா நினையா அளவில்லா மாளா இன்பமா கடலே. என்னை உடையவனே, தன்னிலையில் தெரியாததும் அழியாததும் பிரிவற்றதும் மறவாததும் நினையாததும் அளவற்றதும் குறைவற்றதும் ஆகிய இன்பப் பெருங்கடலே, உனது அடியவர்களோ உன்பால் அன்பு செலுத்தினர், முடிவே இல்லாமல் மனம் உருகினர், உனது திருவடியை முழுவதுமாக அடைய பெற்றனர். நானோ புலைநாய் போன்றவன். அவர்களைப் போல் உன்பால் அன்பு செலுத்தவும் இல்லை, மனம் உருகவும் இல்லை. அதனால் இவ்வுலகில் கிடந்து அலைகின்றேன் பெருமானே. நானும் உனது அடியவர் பெற்றுள்ள அன்பினைப் போலவே பெற வேண்டும். அஃதொன்றே நான் வேண்டுவது இறைவா. கடலே அணைய ஆனந்தம் கண்டார் எல்லாம் கவர்ந்துண்ண இடரே பெருக்கி ஏசற்று இங்கு இருத்தல் அழகோ அடிநாயேன் உடையாய் நீயே அருளுதி என்று உணர்த்தாது ஒழிந்தே கழிந்தொழிந்தேன் சுடரார் அருளால் இருள் நீங்க சோதி இனித்தான் துணியாயே. கடலமுதினை போன்ற உனது பேரானந்தத்தை கண்ட உனது அடியார்கள் அனைவரும் அதனை கவர்ந்து உண்டனர். அடிமை நாயாகிய நானோ ஒவ்வொரு நாளும் துன்பத்தையே சேர்த்து கொண்டேன், துயரத்தையே சுமந்து இருந்தேன். அவ்வாறு நான் இருப்பது உனக்கு அழகுதானோ? என்னை உடையவனே, நீயே எனக்கு அருள் செய்வாய் என அன்றே உனக்கு உணர்த்த தவறிவிட்டேன். உன்னை விட்டு நீண்ட தொலைவு விலகி சென்று வீணே காலம் கடத்திவிட்டேன். சோதியே, உனது ஒளி என்னும் ஞானத்தால் இருள் என்னும் அறியாமை விலகி ஓட இனியாவது அருள் செய்வாயாக. இதைத்தான் உன்னிடம் வேண்டுகின்றேன் இறைவா. துணியா உருகா அருள் பெருக தோன்றும் தொண்டர் இடை புகுந்து திணியார் மூங்கிற் சிந்தையேன் சிவனே நின்று தேகின்றேன். அணியார் அடியார் உனக்குள்ள அன்பும் தாராய் அருளளிய தனியா தொல்லை வந்தருளி தளிர் பொற்பாதம் தாராயே. சிவபெருமானே, உனது அடியார்களோ நீயே துணையென்று துணிந்தனர், மனம் உருகினர், உனது அருளினை நிரம்ப பெற்றனர். நானோ வலிமையான மூங்கிலை போன்ற மனம் படைத்தவன். உனது தொண்டர்களிடையே சேர்ந்தும் உலக வாழ்க்கையில் ஈடுபட்டு தேய்ந்து அழிகின்றேன். அழகு பொருந்திய உனது அடியவர் உன்பால் செலுத்தும் அன்பினைப் போல நானும் செலுத்த உனது அருளை தருவாயாக. எனது துயரங்களையெல்லாம் ஒழிக்கும் உனது தளிர் போன்ற திருவடிகளையும் எனக்கு தருவாயாக. தாரா அருளொன்று இன்றியே தந்தாய் என்றுன் தமரெல்லாம்
ஆரா நின்றார் அடியேனும் அயலார் போல அயர்வேனோ. சீரார் அருளால் சிந்தனையை திருத்தி ஆண்ட சிவலோகா, பேரானந்தம் பேராமை வைக்க வேண்டும் பெருமானே. உனது சிறப்பு வாய்ந்த அருளினாலே எனது மனத்தினை செம்மைப்படுத்தி ஆட்கொண்ட சிவலோகனே, இனிமேல் தரவேண்டிய அருள் வேறெதுவும் இல்லை என்று சொல்லத்தக்க அளவில் நீ எல்லாவற்றையுமே உனது அடியவர்களுக்கு தந்தாய். அவர்களெல்லாம் அவ்வாறு நிற்கும்போது நான் மட்டும் அயலவரைப் போல தளர்ச்சியுடன் நிற்பது உனக்கு அழகாகுமா? எம்பெருமானே, உனது பேரானந்த பெருவெள்ளமானது என்னிடத்திலிருந்து பெயர்ந்து செல்லாதபடி நீ அருள் செய்ய வேண்டும் என பிரார்த்திக்கின்றேன் இறைவா. மானோர் பங்கா வந்திப்பார் மதுர கனியே மனம் நெகா, நானோர் தோளாச் சுரையொத்தால் நம்பி இத்தால் வாழ்ந்தாயே. ஊனே புகுந்த உனை உணர்ந்தே உருகி பெருகும் உள்ளத்தை கோனே அருளும் காலம்தான் கொடியேற்கு என்றோ கூடுவதே. மான் போலும் கண்களை உடைய உமாதேவியை ஒரு பாகத்தே கொண்டவனே, உன்னை துதிக்கும் அடியவர்களுக்கு இனிய பழத்தை போன்று தித்திப்பவனே, நான் உன்னிடம் மனம் நெகிழ்வடையாமல் துளைபடாத ஒரு சுரைக்காயினைப் போலவே பயனின்றி இருந்துவிட்டேன். ஆடவரில் சிறந்தவனே, நீ இதனால் நன்கு வாழ்ந்தனை போலும். எனது உடம்பினில் புகுந்த உன்னை நான் உணர வேண்டும். எனது உள்ளமானது அன்பால் உருகி பெருக வேண்டும். எனது அரசனே, கொடியவனாகிய நான் அவ்வாறு உன்னை உணரவும் எனது உள்ளமானது உருகவும் நீ அருளும் காலம்தான் என்றைக்கோ இறைவா. கூடி கூடி உன்னடியார் குனிப்பார் சிரிப்பார் களிப்பாராய் வாடி வாடி வழியற்றேன் வற்றல் மரம்போல் நிற்பேனோ. ஊடி ஊடி உடையாயொடு கலந்து உள்ளுருகி பெருகி நெக்கு ஆடி ஆடி ஆனந்தம் அதுவேயாக அருள் கலந்தே. உனது அடியவர்கள் சேர்ந்து சேர்ந்து கூத்தாடுவர், சிரிப்பர், களிப்பர். வழியற்றவனாகிய நான் மட்டும் வாடி காய்ந்து போன மரத்தை போல் நிற்பேனோ. என்னை ஆளும் உன்னோடு நானும் ஊடல் கொள்ள வேண்டும். உள்ளம் கலந்து உருக வேண்டும். அன்பு பெருக வேண்டும். நெகிழ்ந்து கூத்தாட வேண்டும். அங்கனம் ஆடுவதையே பேரானந்தமாய் கொள்ள வேண்டும். ஆதலால் எனக்கும் நீ அருள் செய்யுமாறு உன்னை பிரார்த்திக்கின்றேன் இறைவா. அன்பு நேயர்களே, இத்துடன் 11 பாடல்களும் நிறைவு பெற்று விட்டன. நேயர்கள் இதை காதால் கேட்டோ அல்லது படித்தோ பயன்பெறுமாறு மிகவும் வேண்டிக் கொள்கின்றோம். அடுத்த பதிவில் சந்திப்போம். திருச்சிற்றம்பலம், திருச்சிற்றம்பலம்.